அனைவருக்கும் வணக்கம். 24/1/2026 முதல் 31/1/2026 வரை வார பலன் 12 ராசிக்கு சொல்ல இருக்கிறேன். கும்பராசினர்களே, இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமாக அமைய உள்ளது. குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்க வாரமாக இந்த வாரம் அமைய உள்ளது. அரசு மூலம் ஆதாயம் உண்டாகும் வாய்ப்புள்ளது. கடன் பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும். நிலம், வீடு, வண்டி வாங்கும் பாக்கியம் உள்ளது. வங்கியில் லோன் கேட்டிருந்தால் கிடைக்கவும் வாய்ப்புள்ளது. பேச்சில் மட்டும் கவனமாக பேச வேண்டும். இல்லை என்றால் பேச்சால் பிரச்சனை உருவாக வாய்ப்புள்ளது. பேச்சு கவனமாகவும் இருந்தால் பிரச்சனையை தவிர்த்து விடலாம். சொந்த தொழில் சிறப்பாய் உள்ளது. வியாபாரத்தில் அதிக லாபம் உண்டாகும். உடல் நலத்தில் கவனம் தேவை. உடல் நலத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளவும். மேலும் மனைவின் உடல் நலத்திலும் கவனம் தேவை. வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான பலன் உண்டாகும். வேலையில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உண்டாக வாய்ப்புள்ளது. பயன்படுத்திக் கொள்ளவும். இந்த வாரம் பண வரம் உள்ளது. சுபத்தலம் உள்ளது. இந்த வாரம் முழுவதும் அதிக பலனை பெற குலதெய்வம், இஷ்ட தெய்வ வழிபாடு செய்து சிறப்பான பலனை பெறுங்கள். வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன். கன்னிராசி நேயர்களே, இந்த வாரம் நல்ல வாரமாக உங்களுக்கு அமைய உள்ளது. குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் பலன் கிடைக்கும் வாரமாக உங்களுக்கு அமைய உள்ளது. உங்களுக்கு மேலும் அதிக பணம் வரும் வாரமாக இந்த வாரம் உள்ளது. பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருந்தால் பிரச்சனை சேர்ந்து சாதகமான பலன் உங்களுக்கு உண்டாகும். தாய் தந்தை ஆதரவும் உங்களுக்கு சாதகமாய் உள்ளது. நண்பர்கள் மட்டும் உரையினாலும் நல்ல பலன் கிடைக்கும். உடல்நலத்தில் கவனம் தேவை. உடல்நலத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுவோம். பிள்ளைகள் மேல் படிப்புக்கு படிக்க வாய்ப்பு உருவாகும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஆன்மீக சுற்றுலா செல்லவும் வாய்ப்புள்ளது. சொந்த தொழில் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் அதிக லாபம் உண்டாகும். இந்த வாரம் முழுவதும் பண வரம் உள்ளது. சுபசலம் உள்ளது. இந்த வாரம் முழுவதும் அதிக பலனை பெற குலதெய்வம், இஷ்ட தெய்வ வழிபாடு செய்து சிறப்பான பலனை பெறுங்கள். வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன்.